அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 20, 2024 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்க முக்கியமான நியூஸ் செஷன் என்னென்னு பார்ப்போம். புதிய தலைமைச் செயலராக நா. முருகானந்தம் பொறுப்பேற்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அரசின் 50வது தலைமைச் செயலராக நா. முருகானந்தம் திங்கட்கிழமை பொறுப்பேற்றுக் கொண்டார் தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அரசின் தலைமைச் செயலராக இருந்த சிவதாஸ் மீனா கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பொறுப்பேற்றார். எதிர்வரும் அக்டோபரில் பணி ஓய்வு பெற இருந்த நிலையில் அவர் மாநில கட்டட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமத்தின் தலைவராக ஞாயிற்றுக்கிழமை நியமிக்கப்பட்டார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 50வது தமிழகத்தின் தலைமை செயலர் யாருன்னா நா. முருகானந்தம். 49வது தலைமை செயலர் யாருன்னா சிவதாஸ் மீனான்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா, செயற்கைக்கோள் உருவாக்கிய எஸ்ஆர்எம் பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு. செயற்கைக்கோள் உருவாக்கிய எஸ்ஆர்எம் பப்ளிக் பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து SSLV D3 ராக்கெட் மூலம் EOS-08 என்ற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை இஸ்ரோ கடந்த வெள்ளிக்கிழமை செலுத்தியது. அந்த செயற்கைக்கோளுடன் கூடுவஞ்சேரியில் உள்ள எஸ்ஆர்எம் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் மற்றும் அமெரிக்காவின் ஏவிஎஸ் அகாடமி உருவாக்கிய இரு செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. யார்னா எஸ்ஆர்எம் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் மற்றும் அமெரிக்காவின் ஏவிஎஸ் அகாடமி உருவாக்கிய இரு செயற்கைக்கோள்களும் அதோட சேர்ந்து அனுப்பப்பட்டிருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம இஸ்ரோ சம்மந்தமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் இது. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். நன்மையும் தீமையும் ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன், அதாவது செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான். தெரிந்து வினையாடல் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக, இந்தியாவுக்கு 1000 மெகாவாட் மின்சாரம் வழங்க நேபாளம் ஒப்புதல். அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவுக்கு 5 நாள் சுற்றுப்பயணமாக வந்த நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் அர்ஜூரானா தேபா உடனான ஆலோசனைக்கு பிறகு ஜெய்சங்கர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இந்தியா நேபாளம் இடையே எரிவாயு, வர்த்தகம், மக்கள் தொடர்பு மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் உட்பட பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இருவரும் ஆலோசனை மேற்கொண்டனர். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் ஜெய்சங்கர் வெளியிட்ட பதிவில், இந்தியாவுக்கு 1000 மெகாவாட் வரையிலான மின்சாரம் வழங்கும் நேபாளத்தின் முடிவு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தெரிவிச்சிருக்காரு. ஸோ நம்ம இது மூலிமா நேபாளத்துக்கு நம்ம 1000 மெகாவாட் மின்சாரம் வாங்குறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கங்கைகொண்ட சோழபுரத்தில் புதிய அருங்காட்சியகம். கங்கைகொண்ட சோழபுரத்தில் ரூபாய் 22 கோடியில் புதிய அருங்காட்சியகம் அமைய இருப்பதாக நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். பழந்தமிழர் பெருமைக்கு சான்றான கீழடி, பொருணை அருங்காட்சியகங்கள் திகழ்கின்றன. அவற்றுக்கு இணையாக கங்கையும் கடாரமும் கொண்ட ராஜேந்திர சோழனின் தலைநகரமான கங்கைகொண்ட சோழபுரத்தில் சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புகளை பறைசாற்றும் விதமாக ரூபாய் 22 கோடியில் புதிய அருங்காட்சியகம் அமைய பெற உள்ளது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷன் தான். 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது கரண்ட் அஃபேர் ரிலேட்டடான இன்றைக்கான தினமணி PDF நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். அது போக இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸோட பேப்பர் கட்டிங்ஸும் அதோட அப்லோட் ஆகிருக்கும். அது இன்றைக்கி கரண்ட் அஃபேர் சம்மந்தமான 1-2 கொஸ்டின்ஸும் கீழே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணி உங்களோட கரண்ட் அஃபேர் சம்மந்தமான நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.